வணக்கம். அனைவரையும் அன்புடன் அழைப்பது வீரதீரன் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயங்கலி சொற்கள் புரிந்து படிப்பது எப்படி, அந்த சீரீஸில் பார்ட் 9 வந்து பார்க்க போகிறோம். மயங்கலி சொற்கள்னு இல்லை, தமிழில் 100 மார்க்கையும் வந்து நீங்கள் புரிந்து தான் படிக்கணும். எந்த இடத்துலையும் வந்து மெமரி பண்ணுறதுக்கான வேலையே இல்லை. வாங்க பார்க்கலாம். இப்போ அணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 10 பொருள் இருக்குது. அப்போ இந்த 10 பொருளையும் வந்து நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு நாள் வரைக்கும் மெமரி பண்ணிங்கனாலும் நிற்கவே நிற்காது. ஆனால் அதற்கான மீனிங்கை வந்து புரிஞ்சு படிக்கும்போது கண்டிப்பாக எக்ஸாமில் அவங்க எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ அணைனா அதனுடைய கீவேர்டு, அதனுடைய வேர்ச்சொல்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, தாங்குதல் மற்றும் தடுத்தல் அப்படிங்கிறது. அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். அணைனா உங்கள் மைண்டில் செட் பண்ணுறது என்ன அப்படின்னா, தாங்குதல் மற்றும் தடுத்தல் அப்படிங்கிறது மட்டும் செட் பண்ணிங்க. தாங்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடலையோ அல்லது பொருளையோ தாங்கக்கூடியது. இப்போ பாருங்கள், படுக்கை, மெத்தை, இருக்கை, தலையணை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடம்பை தாங்கக்கூடியது. அடுத்தது முட்டு. முட்டுனா ஒரு தாங்கு கட்டை, ஒரு முட்டு கொடுக்குறோம் இல்லையா கட்டையை வச்சு, அப்போ முட்டுங்கிறது அதுவும் தாங்கக்கூடியது, அது ஒரு பொருளை தாங்குது. அதே மாதிரி தறி. தறிங்கிறது நம்ம அந்த நெசவு கறி, அது வந்து என்னன்னா ஒரு பொருளை தாங்கக்கூடிய ஒரு மரக்கட்டை. அப்போ இது எல்லாமே இந்த படுக்கை, மெத்தை, இருக்கை, தலையணை, முட்டு, தறி இதெல்லாம் வந்து தாங்குதல் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்தது தடுத்தல். தடுத்தல்னா இது இந்த பொருளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் பாருங்க. கரை, வரம்பு, அணைக்கட்டு, பாலம், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடுக்கிறதுக்காக, தண்ணீரை தேங்க வைப்பதற்காக, தடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல். அப்போ நீங்க வந்து அணைனா உங்களுடைய மைண்ட்ல தாங்குதல் மற்றும் தடுத்தல் அப்படிங்கிறது போதுமானது. இப்படி மீனிங் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு எப்பயுமே இந்த பொருள் மறக்காது. அடுத்தது ரன்னகரத்துக்கான அணை. இது பார்த்தீங்க அப்படின்னா, அன்னை, அந்த, அத்தனை ஒரு வகை மீன். அதாவது தாயை குறிப்பதற்குள்ளதான் அன்னை. அன்னைங்கிற சொல்லினுடைய சுருக்க வடிவம் தான் அணை. அப்போ இதை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த, அத்தனை அப்படிங்கிறது என்னன்னா சுட்டு மற்றும் அளவை. அந்த ஆங்கிற சுற்றெழுத்துல வரக்கூடிய, அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது தான் வந்து அந்தங்கிறது. அத்தனைங்கிறது அளவை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஒரு வகை மீன். இப்போ இது என்ன அப்படின்னா நிகண்டு சொல். நிகண்டு சொல் என்ன அப்படின்னா, நிகண்டுனா என்ன அப்படின்னா, அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி அகராதி ரீதியில் ஆ டு அவு வரைக்கும், கா டு நா வரைக்கும் இருக்காது. நிகண்டுகளில் வந்து தொகுப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது தெய்வ பெயர்கள் தனியாக, விலங்குகள் பெயர்கள் தனியாக, பறவைகளின் பெயர்கள் தனியான்னு சொல்லி அந்த மாதிரி தொகுப்பாக கொடுத்துருக்கக்கூடியது தான் வந்து நிகண்டுகள். அதே சமயம் நம்ம மெமரியில் வைக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி அது ஒரு பாடல் வடிவிலையும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பாடல் வடிவில் இருக்கும்போது அந்த பாடலுக்கு ஏற்றது மாதிரி அந்த பொருளை கொண்டு போய் அந்த ஒரு சொல்லுக்கு கீழே வைப்பாங்க. இப்போ இதுக்கு கீழே அந்த பாடலுக்கு ஏற்றது மாதிரி இதுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறது, அதுதான் வந்து நிகண்டு. அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய பொருள் தான். அதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிகண்டுகளில் தான் இருக்கும். அது ஏன்னா அவங்க வந்து மெமரி பண்ணுறதுக்கு ஏற்றது மாதிரி பாடல் வடிவில் சேர்த்து வைக்கிறதுனால அதில் அப்படியே சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய சொல்லு தான் வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகை மீன். அப்போ அணைனா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பொருள் எப்படி தெரியணும் அப்படின்னா, அன்னைங்கிற அந்த தாய்க்கான அன்னைங்கிற சொல்லினுடைய சுருக்கம், சுட்டு மற்றும் அளவை பெயர், ஒரு நிகண்டு சொல், அதாவது ஒரு வகை மீன். இதை இந்த அந்த, அத்தனைங்கிறது சுட்டு மற்றும் அளவை பெயர். இது வந்து நிகண்டு சொல் வந்து வேணும்னா அது ஒரு சின்ன க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். என்ன, அத்தனை மீனா, அந்த அத்தனைங்கிறது அணைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அத்தனை மீனா அப்படிங்கிறது ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது தான் நல்லது. அடுத்தது அந்தன். அந்தன்னாவே என்ன அப்படின்னா கருணை மனம் கொண்டவர்கள். இப்போ இந்த அந்தனை பிரிச்சிங்க அப்படின்னா அம் ப்ளஸ் தன். அம்னாவே அழகு, செம்மை அப்படிங்கிற பொருளில் வரும். தன்னுனா குளிர்ச்சியான அல்லது கருணை அப்படிங்கிற பொருள். அப்போ கருணை மனம் கொண்டவர்கள், அதாவது யார் அப்படின்னா
அறவோர்களான துறவிகள், சான்றோர்கள் இவங்கெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது தான் இது வந்து அந்தனர் குலம் துறவியர் வகுப்பு, அதாவது கருணை மனம் கொண்டவர்கள். அடுத்தது பாருங்க, இந்த ரன்னகரத்துக்கான அந்தன். அதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா யமன், சனி, அழகன், குருடன், அறிவிலான், கடுக்காய். இதற்கான கீவேர்டு என்ன அப்படின்னா அந்தம் அப்படின்னா என்ன பொருள்? முடிவு. அதாவது வட சொல்ல அந்தம்ங்கிறது முடிவு. இப்போ இது வந்து முடிவு செய்பவன், குருடன் மற்றும் நிகண்டு சொற்கள். இதுதான் வந்து வேர்ச்சொல் பொருள். அந்த வேர்ச்சொல் பொருளை மட்டும் நீங்கள் இங்கே எடுத்துக்க வேண்டியது. அப்போ அந்தங்கிறது முடிவு செய்பவன், குருடன் மற்றும் நிகண்டு சொற்கள். இப்போ முடிவு செய்பவன் அப்படின்னா யாரு அப்படின்னா யமனையும் சனியையும் வந்து நம்ம வந்து முடிவு செய்பவன் சொல்லலாம். என்ன முடிவு? நம்மளுடைய காலம், இவ்வளோ காலம்தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற யாரு? யமன், சனி. அப்போ இது ரெண்டும் வந்து முடிவு செய்யக்கூடியவர்கள். நம்ம ஒரு தீமையை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, சனி தசை நடக்கும்போது அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாரு சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு. அப்போ அந்த முடிவு செய்பவர்கள் யாருன்னா யமனும் சனியும். அடுத்தது அம்முன அழகன் பார்த்தோமா, அழகன். அடுத்து என்ன சொல்றோம்? குருடன். அப்போ குருடன் அதாவது கண் குருடன் சொல்லலாம். இதுல வந்து அறிவில்லாதவனும் குருடனே சேர்ந்தது. அப்போ குருடனும் அறிவில்லாதவனும் குருடன்ல நம்ம வச்சலாம். அடுத்தது கடுக்காய் அப்படிங்கிறது இது மருத்துவ பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தனி நிகண்டு சொல். அப்போ வந்து முடிவு செய்பவன் குருடன், அறிவில்லாதவன், கடுக்காய். நீங்கள் இதையும் வந்து அந்த நிகண்டு சொல்லுக்கு மட்டும் லைட்டாக க்ளூ வச்சுக்கலாம். இதை வந்து என்ன சொல்லலாம், க்ளூவாக வச்சுக்கலாம் அப்படின்னா அறிவில்லாதவன் கடுக்காய் சாப்பிட்டால் அறிவு வரும், குருடனோ அறிவில்லாதவனோ கடுக்காய் சாப்பிட்டால் அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் நீங்கள் க்ளூ வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அரை. அரை அப்படின்னா பாம்பு மற்றும் தாவர பெயர். அறம்னா அரவம், அரவம்னா பாம்பு. அந்த அரவம் அரா அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்தது தான் அரை அப்படிங்கிறது பாம்பு. அப்போ நாகமல்லி, நாகம் அப்படிங்கிறது பாம்பை குறிக்கக்கூடியது. அந்த பாம்பை குறிக்கக்கூடிய அந்த பேரில் நாகமல்லிங்கிற மருத்துவ தாவர பெயர் வச்சுருக்காங்க. அதனால இந்த சொல்லுக்கு கீழே இந்த பொருளை கொண்டாந்து வச்சுருக்காங்க. அப்போ அறங்கிறது பாம்பு மற்றும் தாவர பெயர். அடுத்தது அற அப்படின்னா முழுவதும், மிகவும், தெளிவாக, செவ்வையாக, அதாவது முழுமையான நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அரு அப்படிங்கிற வேர்ச்சொல்லிலேருந்து வந்தது தான் அற அப்படிங்கிற வினையச்சம்னு சொல்கிறாங்க. அரு அப்படிங்கிறது வெட்டுதல், துண்டித்தல், முற்று பெறுதல். வெட்டுதலுக்கும் முழுவதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற போது கேள்வி எழும். அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா சந்தேகம் அற தெளிந்தான். அதாவது சந்தேகங்கிற நிலையை வெட்டி எரியப்பட்டு ஃபுல்லாக முழுமையாக அறிந்து தெளிந்தான் அப்படிங்கிறது தான் இது. அப்போ அறுத்தல் வெட்டுதல் ஏன் இந்த இடத்துல வருது? அப்போ முழுமையான நிலைன்னு சொல்கிறோமே அப்படிங்கும்போது அந்த சந்தேகத்தை வெட்டி அறுத்து எடுத்து முழுமையான தெளிவு பெற்றான் அப்படிங்கிறது தான். அடுத்தது அரசம். அரசம்னா என்ன பொருள்? சுவையில்லாதது, மூல நோய். இதை அந்த அரசம்ங்கிறத பிரிச்சிங்க அப்படின்னா ஆ ப்ளஸ் ரசம். ஆன்னா நம்ம ஏற்கனவே என்ன பொருள்னு பார்த்துருக்கோம், இல்லை அல்லது எதிர்மறைன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மருத்துவ கலை சொற்கள் கூட பார்க்கும்போது சொல்லியிருப்போம், ஏங்கிறது ஃப்ரண்ட்ல வந்தது அப்படின்னா இன்மையை குறிக்கும் அல்லது குறைபாட்டு நோயை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்கிறது இல்லை அல்லது எதிர்மறையை குறிக்கிறது. ரசம் அப்படின்னா என்னன்னா சுவையான சாறு. ரசம்னா சுவையான சாறு. அது ஃப்ரண்ட்ல ஆ சேரும்போது இல்லை அல்லது எதிர்மறை, அப்போ சுவை இல்லாதது. அடுத்தது மூல நோய். மூல நோய் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து மூல நோய்க்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அர்சஸ். அர்சஸ் அப்படிங்கிறாங்க. அந்த அர்சஸ்லேருந்து வந்த சொல்லுதான் அரசம். அதனால தான் இது வந்து மூல நோய். அப்போ வந்து அரசம்ங்கிறது அர்சஸ்ங்கிற ஆயுர்வேதத்தில் வந்து அர்சஸ்னா மூல நோய், இங்கிலீஷில் வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்சஸ்ங்கிற வடமொழி சொல்லிலேருந்து வந்தது தான் வந்து மூல நோய். அடுத்தது அரசம் அப்படிங்கிறது கத்தரி. இது வந்து ஒரு மருத்துவ நிகழ்வு சொல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைத்திய மலையகராதி இதுல எல்லாம் வந்து இந்த சொல் இடம்பெற்றிருக்கு. அப்போ அரசங்கிறது கத்தரி நேரடி பொருள்.
அடுத்து பாருங்க அறம். இதை பாருங்க என்னென்ன பொருள் இருக்கு. இரும்பை தேய்க்க பயன்படும் கருவி, வாளரம், பாதளம், குகை, கீழறை, விரைவு, வண்டி, தோல். அறம்னா வந்து என்ன பொருள், மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேய்க்கும் கருவி மற்றும் நிகண்டு சொற்கள். இப்போ பாருங்க, இரும்பை மழுங்க செய்யும் அல்லது தேய்க்கக்கூடிய கருவி அறம்ங்கிறது. தேய்த்தல் அல்லது அதாவது அருங்கிற வேர்ச்சொல்லேருந்து வந்தது. அது வந்து தேய்த்தல் அறுத்தல் அப்படிங்கிற பொருளில் வருது. அப்போ இரும்பை வந்து மழுங்க செய்கிறது. வாளை தீட்டும் அறம் வாளரம். வாளை தீட்டும் அறம் வாளரம். அப்போ வந்து இரும்பை தேய்க்க பயன்படும் கருவி வாளரம்ங்கிறது வந்துடுது. அடுத்தது ஆழமான பள்ளமான இடங்களை குறிக்கிறது கருவி. அதாவது தேய்த்தல் அறுத்தல்ங்கிற பொருளை இது ரெண்டு வந்துடுது. ஆழமான பள்ளமான இடங்களை, பாதளம், பள்ளமான பாதாளத்துக்குள்ள அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாதாளம். குகை, குகைனா கீழே பள்ளமான இடம். அடுத்து கீழறை. இப்போ இதெல்லாம் வந்து ஆழமான இடங்களை குறிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மூணும் பார்த்தீங்கன்னா இப்போ நிகண்டு சொற்களில் பல சொல் வருது. அதை வந்து திவாகரம், பிங்கள நிகண்டு இதுல எல்லாம் பார்க்கலாம். இப்போ வண்டி, விரைவு, தோல் ஆகியவையும் இதில் அறத்தில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. ஆக அறங்கிறது தேய்க்கும் கருவி வாளரம், பாதளம், குகை, கீழறை, விரைவு, வண்டி, தோல். சிம்பிளாக நீங்கள் வந்து தேய்க்கும் கருவி, அந்த ஆழமான இடங்கள் மற்றும் நிகண்டு சொல், வண்டி விரைவாக போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை க்ளூ வச்சுக்கலாம். இந்த நிகண்டு சொல்லுக்கு மட்டும் வேணும்னா க்ளூ வச்சுக்கோங்க, மற்றது வந்து எல்லாமே புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அறம். இதில் பாருங்கள் ஒரு 20 பொருள் என்னமோ இருக்குது. இல்லை இதை நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஞாபகம் வரும், மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா மறந்துடும். அதனால அறம் அப்படிங்கும்போது அறுதியிட்டு கூறும் நீதி மற்றும் தர்மம். இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெட்டுதல், துண்டித்தல், நிர்ணயித்தல்னு பார்த்தோம். இப்போ இதை எப்படி நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாழும் நெறிமுறைகள், அதாவது மனிதன் பின்பற்றக்கூடிய நீதி நெறிமுறைகள், விதிகள். அதான் அறுதியிட்டு கூறும் நீதி, விதி, வாழும் நெறிமுறைகள். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், நம்மளுடைய தூய்மையான அறிவின் நிலை என்ன, தெய்வங்களை குறிப்பிடுது. ஏன்னா வந்து அந்த நீதி தவறாமல் இருப்பவர்களை குறிப்பிடுது. இப்போ அது பிரித்து பார்க்கலாம். இல்லறம், துறவரம், கடமை, கற்பு, நோன்பு, நீதி, சமயம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் பின்பற்றக்கூடிய அறுதியான விதிகள், நீதிமுறைகள். இதில் வந்து இந்த இல்லறத்துலாம் நம்ம வந்து பின்பற்றக்கூடிய நீதிகளை, வாழும் நெறிமுறைகளே சொல்லுகிறது. அதனால் வரக்கூடிய நற்பலன்கள், தர்மம், புண்ணியம். இதம்னா நன்மை. இதம்னா என்னன்னு கேட்கலாம். இதம்னா நன்மை, இன்பம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த நெறிமுறைகளை பின்பற்றுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது இதனால நமக்கு என்ன கிடைக்குது ஃபைனலாக அப்படின்னா ஞானம், தகுதியானது, மாசற்ற தூய்மையான அறிவு நிலை கிடைக்குது. இந்த நீதி நெறிமுறைகளெல்லாம் நம்ம வந்து அதன்படி ஃபாலோ பண்ணி வந்தால் இந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது. அடுத்தது அதே மாதிரி நம்ம நீதி தவறாமல் நடக்கக்கூடிய இந்த தர்ம தேவதை, அறக்கடவுள், அறநூல், அறச்சாலை, யமன். யமனையா நம்ம ஏற்கனவே யமன் ஒன்று பார்த்தோம். எதுக்கு அப்படின்னா அந்தன், அந்தம்ங்கிறது முடிவு, முடிவு செய்பவன் யமன் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீதி தவறாமல் சரியான நேரத்தில் உயிரை எடுப்பவன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல யமனை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தது தீப்பயன் சொல், அறம்பாடுதல். அதாவது புலவர்கள் நீதியின் அடிப்படையில் அவங்க பாடி தவறு செய்வதற்களை அளிக்கும் சாபச் சொல். நிறைய நீதி நூல்கள்லாம் வந்து தவறு செய்பவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து தீப்பயன் சொல். அப்போ அறம்னாவே உங்களுக்கு வந்து வாழும் நெறிமுறைகள், அதனால் வரக்கூடிய பலன்கள், அந்த நீதி தவறாமல் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள், அந்த பாட்டு பாடுபவர்கள் சொல்லக்கூடிய தீப்பயன் சொல். இதுதான் வந்து அறங்கிறது. இது மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு எப்படி மறக்கும்? மறக்கவே மறக்காது. சரி, இன்னைக்கு உங்களுக்கான காம்படிஷன் டெஸ்ட் 2க்கான 3 கேள்விகள் வந்து கேட்க போகிறேன். அதற்கான விடைகளை 6:45க்குள் வீடியோ கமெண்டில் வந்து பதிவிடவும். யாரெல்லாம் வந்து உங்கள் பதில்களை தருகிறீர்களோ அந்த 6:45க்குள் தருபவர்களுடைய பதில்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும்.
முதல் கேள்வி கூற்று ஏ. அணை என்பது ஒரு வகை மீனின் பெயரையும் குறிக்கும். காரணம், அணை என்பது நீர்நிலைகளில் கட்டப்படும் பாலத்தையும் குறிக்கும். அடுத்தது இரண்டாவது கேள்வி, அந்தன் என்னும் சொல் குறிக்கும் கடவுள்கள் அல்லது கோள்கள் எவை? அடுத்தது, அரசம் பிஞ்சு உடலுக்கு நல்லது. இத்தொடரில் அரசம் என்பது எதனை குறிக்கிறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பதில்களை அனுப்பவும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.